ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் அருளிய அருள்நெறி பற்றிய ஒரு சிந்தனை. வள்ளல் பெருமான் கடவுளுடைய அருளை எப்படி பெற முடியும், எதை கொண்டு பெற முடியும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் உரைநடை உபதேச பகுதியில் அருள்நெறி அப்படிங்கிற தலைப்புகளில் நமக்கு ஒரு நிறைய ஞான தகவல்களை, அதாவது இந்த அருள்நெறி என்ற விஷயத்தில் முக்கியமாக பாவ புண்ணியங்களை பற்றி சொல்லியிருக்கார். அகத்தியர் கர்மகாண்டம் 300 அகத்தியர் ஒவ்வொரு நோய்களுக்கும் என்ன பாவம் செய்திருக்கின்றோம், அதுக்கு என்ன கண்ம நிவர்த்தி, அதுக்கு என்ன அப்புறம் மருந்து அப்படிங்கிற தகவலை பற்றி நமக்கு அகத்தியர் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த கருத்தை வள்ளல் பெருமான் நம்முடைய அருள்நெறி அப்படிங்கிற பகுதியில் பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, பாவம் எதனால் வருகிறது, புண்ணியம் எதனால் வருகிறது அப்படிங்கிற தலைப்புகளை பற்றிலாம் இந்த தலைப்பில் நமக்கு அருளி சென்றிருக்கின்றார். அதில் முதல்ல வள்ளல் பெருமான் சொல்லும்போது கடவுளுடைய அருளை எவ்வாறு பெறக்கூடியும், கடவுளுடைய அருளை எப்படி பெற முடியும், ஏன் கடவுள் அருளை பெறணும் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிறோம். ஏன் கடவுள் அருளை பெற வேண்டும் அப்படின்றா நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு. ஏன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பை அறுப்பதற்கு, பிறப்பை இறப்பை அறுக்க வேண்டும் என்றால் நமக்கு அருளை வேண்டும். அருளை கொண்டு தான் பிறப்பு இறப்புங்கிற சைக்கிளை நம்ம அறுக்க முடியும். ஸோ இந்த பிறப்பு இறப்பு சருளை அறுப்பதற்கு நமக்கு கடவுளுடைய அருள் தேவைப்படுகிறது. இப்போ கடவுளுடைய அருளை எப்படி அதை நம்ம மனிதர்கள் பெற முடியும் என்றால் கடவுளுடைய அருளுக்கு அதாவது கடவுளுடைய அருள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய அருள் என்பது கடவுள் மனிதர் பால் காட்டுகின்ற தயவு, அதுதான் அருள். மனிதன் மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற கருணைக்கு பேர் ஜீவ காருண்யம். நாம் மற்ற உயிர்கள் பால் காட்டினா அந்த கருணைக்கு பேர் ஜீவகாருண்யம். கடவுள் நம்ம மேல் காட்டின கருணைக்கு பேர் அருள். அப்போ என்ன சொல்கிற பெருமான் அப்படின்னா, நீ கடவுளுடைய அருளை பெறணும் அப்படின்னா நாய் மற்ற ஜீவர்கள் பால் கருணை காட்டு, நீ மற்ற ஜீவர்கள் பால் கருணை காட்டுனா நான் உன் பால் கருணை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு லாஜிக்கான விஷயமா இருக்குது. இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் என்னுடைய கருணை உனக்கு வேண்டுமா, அதாவது அருள் வேண்டுமா, ஆமாம் எனக்கு அருள் வேண்டும். அப்புறம் நீ மற்ற உயிர்கள் பால் கருணை காட்டு, நான் உன் மேலே கருணை காட்டுறேங்கிற. இது எப்படி சொல்கிறேன்னாக்கா, நீ சிறு கருணையை கொண்டு என்னுடைய பெரும் கருணையை நீ பெறலாம். அதான் தனிப்பெரும் கருணை. கடவுளுடைய நாம் மற்ற ஜீவர்கள் பால் மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற அந்த கருணைக்கு பேர் சிறு கருணை, சிறு வெளிச்சம். கடவுள் நம்ம மேல் காட்டுகின்ற அந்த அருளுக்கு பேர் பெருங்கருணை, அதான் தனி பெரும் கருணை. அப்போ எப்படி நமக்கு ஒரு பெரிய நெருப்பு வேணும்னா எப்படி சின்ன வத்துக்குச்சை கொண்டு பெரிய நெருப்பை நாம் பெற முடியுமோ, பெரிய நெருப்பு வேணும்னா பெரிய நெருப்பு தேவையில்லை, சின்ன வத்துக்குச்சி வச்சு பெரிய நெருப்புகள் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா. அதுபோல் சிறு கருணை செய்து உயிர்கள் பால் அவ்வப்போது பசியால், கொலையால், இச்சையால், எளிமையால், பயத்தால், தாகத்தினால் பிறவர்களுக்கு துன்பப்படும் போது அதுக்கு நம்ம சிறு சிறு கருணை காட்டும்போது அதை கொண்டு கடவுள் நம்மக்கிட்ட பெரும் கருணை காட்டுறார். அதாவது சிறு தயவை கொண்டு பெரும் கருணையை பெறுவது. சரி, இந்த கடவுள் அருளை பெறுவதற்கு நமக்கு தடையாக என்ன இருக்குது அப்படின்னா கர்ம வினைகள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஏன்னா கர்ம வினை அறுத்தால்தான் நமக்கு கடவுள் அருளை பெற முடியும். ஏன்னா கடவுள் அருளுக்கும் நமக்கும் தடையாக இடையில் இருப்பது எதுனாக்க ஆணவம், கர்மம், மாயை. அப்போ இந்த ஆணவம், கர்மம், மாயையை நம்ம திறமை கொண்டு, நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய பலத்தை கொண்டு நீக்கி கொள்ள முடியுமானா அது முடியாது. ஏன்னா அது சூட்சும தத்துவங்களாக இருக்குது. அப்போ ஏதாவது ஃபிசிக்கல் ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் நம்ம போரிட பண்ணலாம், ஃபைட் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம், ஏதாவது மெடிசின்ஸ் கொண்டு ரிமூவ் பண்ணலாம். அதெல்லாம் சூட்சுமங்களாக இருக்குது, இன்விசிபிளான ஒரு பிரின்சிபலாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்விசிபிளாக இருக்கின்ற அருளை கொண்டு தான் அதை நீக்க முடியுங்கிறார் வள்ளலார். அப்போ அந்த கர்ம வினை, முக்கியமான வினைகள் கர்ம வினைகளாக இருக்குது. அந்த கர்ம வினைகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க நம்ம நினைப்பதை நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், கடவுள் அருளை பெறணும்னு முயற்சி பண்ணுறோம், புண்ணியம் பண்ணணும் முயற்சி பண்ணுறோம், நல்லது செய்யணும் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம செய்ய முடியுதா அப்படின்னா செய்ய முடியலை. ஏன்னாக்க அதுக்கு அந்த கர்ம வினைகள் எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போய் நல்லது செய்யி அப்படின்னு அதுக்கு தடையாக இருப்பது இந்த கர்ம வினை. இந்த கர்ம வினைகளை நம்ம 2 வகைகளால் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்கிறார். முதல் வகை கடவுளுடைய பாடலை பாட 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 வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடுது. கடவுளை மெய்யுள் வியப்பில் வள்ளலார் பெருமான் சொல்கிறார், வல்லால் உனை பாட பாட, கடவுளை பாட 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 நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது புண்ணியங்கள் செய்யும்.
நிறைய தர்மத்தின் வழி செல்ல செல்ல, நிறைய தர்மங்கள் செய்ய செய்ய கர்மாவுடைய வலிமை வந்து குறையும் அப்படிங்கிற தகவல் நமக்கு இருக்குது. அப்புறம் 2 விஷயந்தான். ஒன்று, தர்மத்தின் வழி செல்லணும், புண்ணியங்கள் செய்யணும். 2வது, கடவுளை நினைக்கணும், கடவுளை பாடணும், கடவுள் பெரும்புகழை சொல்லணும், கடவுளை பற்றி மற்றவங்களோட பேசுவது. ஸோ இந்த 2 விஷயங்களை கொண்டு நம்முடைய கர்மவினையுடைய பலத்தை வந்து குறைச்சிட முடியும். கர்மவினை நமக்கு இருக்கும், அருள் பெற்ற உடனே தான் முழுதும் நீக்கும். அந்த கர்மவினையுடைய பலம், அந்த பலத்தை நம்ம குறைச்சிக்க முடியும். சரி, கடவுளுடைய அருள் வந்து எத்தன்மை உடையதாக இருக்குது. கடவுள் அருள் சொல்கிறோம்ல, கடவுள் நம்மளால் வைக்கின்ற அந்த கருணை என்ன தன்மையாக இருக்குது, எப்படி ஒரு விளக்கமாக இருக்குது அப்படின்னா, நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமையை விலக்கி காட்டுவதாக இருக்குது. ஆன்மா தத்துவம் வந்து புத்தி தத்துவம். ஆன்மாவோட சுபாவம் வந்து அறிவு தான், கருணை தான். ஆனால் அது மாயையில் மாட்டிக்கொண்டு இருப்பதனால நமக்கு அறிவு இல்லாமையும் கருணை இல்லாமையும் இருக்குது. அப்போ அந்த புத்தி தத்துவத்தை, அந்த அறிவை வந்து விலக்கி காட்டுவதாக அருள் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய அறிவில் ஆன்மாவில் இருந்தாலும், அதை விலக்கி காட்டணும், அதில் இருக்கிற அந்த மாயை, அந்த இருளை நீக்கி காட்டணும் அப்படின்னாக்க அது வந்து அருளை கொண்டு தான் முடியும். அருள் தான் நம்முடைய ஆன்ம விளக்கத்தை கொடுக்கும். மொத்தம் அறிவாளியாக இருக்கிறான், அருட்பா பற்றி தெரியுது, அருட்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா விளக்கம் இருக்குது. கடவுள் அவங்களுக்கு கருணை காட்டி கொண்டு வருகின்றார். கடவுளில் கருணை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஆன்மா தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லை, நீ எது செய்கிற, இப்போ நமக்கு வந்து தத்துவங்கள் வந்து நம்மளை அன்றாட நம்ம பாவம் நன்மை தீமைகள் செய்து வைக்க கொண்டே இருக்கும். இப்போ நன்மை இதுதான் நன்மை, இதுதான் தீமை, இதை செய்யாத, இதை செய், இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து விலக்கி காட்டும். எது? அருள் தான் விலக்கி காட்டும். இப்போ அருள் இல்லைன்னா எது நன்மை தீமைன்னு இந்த உலகத்தில் தெரியாது. நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறோம். இல்லை எது நன்மை எது தீமைன்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்வாங்க. இது பாவம் தான் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. நிறைய உயிர்களை கொண்டு சாப்பிடுவாங்க. இது நம்ம உணவு தானே, இதில் என்ன பாவம் இருக்குது? அவங்களுக்கு இது பாவம் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அருளுடைய தயவு இல்லாமல் இருக்குது. அப்புறம் விஷயங்கள் நன்மை தீமை தெரியணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு அருளுடைய தன்மை தான் நமக்கு அதை விலக்கி காட்டும். அது மட்டும் இல்லை, வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாம் அறிபவர்களை தரத்துக்கு கொடுத்தாயும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் இல்லது. இது என்ன பண்ணுது? இந்த அருள் எப்படி இருக்குதுனாக்க, நீ சில வேதங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லுது, அருட்பா வந்து சொல்லுது, நீ புலை சாப்பிடாத, கொலை பண்ணாத, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரி பாவங்களை வந்து விலக்கி காட்டுது. அப்போ இது ஏன் இது பாவம் சொல்லுது, ஏன் இது வந்து புண்ணியன்னு சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த வேதாகமுடைய கலைகளை நன்மை தீமைகளை நம்ம செய்வதற்கு இதை தான் நீ செய்யணும், இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு விதிக்குதில்ல உள்ள அந்த லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா கூட உங்களுக்கு அருள் வேணும், அருளுடைய தயவு வேணும். அப்போ அவன் அருளாலே அவன் தாளே வனை. அப்போ ஒரு விஷயங்களுக்கு கடவுள் நமக்கு அருட்பால சொல்கிறார், திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறார், திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் அந்த வேதம் சொல்லுகின்ற கலைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் கூட கடவுளுடைய தயவு வேணும். அப்போ நம்ம அடிப்படையாக தினசரி வழிபாட்டில் கடவுளே உன்னுடைய தயவு வேணும், உன்னுடைய கருணை வேணும், உன்னுடைய அருள் வேணும், அதுக்கு எனக்கு வந்து நீ கருணை செய்ய, அப்படி கடவுளுடைய அருளுக்காக தான் தினசரி செய்யணும். செஞ்சால் தான் அந்த எந்தெந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் தெரியக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எது எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களுக்கு நமக்கு புத்தி தத்துவத்தில் விலக்கி காட்டுவது எதுனாக்க கடவுளுடைய அருள் தான். இந்த உலகத்தில் நம்ம வாழணும், அன்றாடம் நம்ம வாழணும்னா கூட நமக்கு வந்து கடவுளுடைய அருள் தேவைப்படும். ஒரு அடி எடுத்து வச்சு அடுத்த அடி வைக்கலாம் கூட நம்ம கடவுளோட அருள் இருந்தால் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ கடவுளுடைய அருள் தன்மை இப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் வந்து அருள் நெறி விளக்கின்ற மற்ற விஷயங்களை நம்ம வந்து விளக்கும். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க. நன்றி, வணக்கம்.